வவ்வால். பவால் எஸ், பேட்மேன். மகனுக்கு முதலில் நடந்துருச்சா? ஆமாப்பா நேத்தே நடந்துருச்சு. நடந்துருச்சா? பாரா, நேத்து தான் உங்க மகனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நேத்தே முதலில் நடந்துருச்சா? எனக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது, இன்னும் நடக்கவே இல்ல. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா? போடா. எனக்கு இன்னைக்கே இப்பவே இந்த இடத்துல முதலில் நடந்து ஆகணும். இல்லன்னா நான் உங்க கூட வரமாட்டேன். டேய் ரோட்ல உட்கார்ந்து அடம் பிடிக்காத. என்ன அவனுக்கு பிடிக்கலையா? என்ன யூஸ் பண்ணிட்டானா நல்லா? என்ன பிடிக்கலையா? போடி சொல்லிட்டான். எங்க போவேன்? அப்படி சிரிப்பங்க. லூசுரா? லூசு இல்லனே, மென்டல். அவனுக்கு தான் என்ன பிடிக்கல, ஆனா எனக்கு அவனை பிடிக்கும்ல. ஜொரம் அடிக்குது. அழுதனா நிறைய அழுத. ஹர்ட் ஆயிட்டுமா? ஒரு வாட்டி ஏமாறலாம், 2 வாட்டி ஏமாறலாம். தொடர்ந்து ஏமாந்துட்டே இருக்கேன். வலிக்குது, தாங்க முடியல. யார்கிட்ட சொல்றது சொல்லுங்க. அவனுக்கு புரியல நான் அவனை எவ்வளவு லவ் பண்றேன்ட்டு. உண்மையான லவ்வா இருந்த புரியாது. சும்மா டைம் பாஸ் இதுக்கு ஆசைப்பட்டிருந்தா புரியும். ஆனா நான் அதுக்கு ஆசைப்படலையா அவன்கிட்ட. எனக்கு அவன் வேணும், அவ்வளவுதான். பாய். கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி என்னங்கிற விவரம் ஏதாவது தெரியுமா? போங்க நீங்க. அந்த விவரம் எல்லாம் எனக்கு சிறுசுல இருந்து ரொம்ப நல்லா தெரியும். தெரியுமா? சொல்லு சொல்லு. என்ன? அது வந்து காலையில உங்களுக்கு காபி போட்டு கொடுக்கணும், அப்புறம் குளிக்க தண்ணி காய வச்சு கொடுக்கணும், அப்புறம் சாப்பிட புட்டு சுட்டு கொடுக்கணும், அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து வச்சு கொடுப்பேன். ராத்திரிக்கே சோறாக்கி போடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு சொல்லுமா? அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் உங்களுக்கு காபி வச்சு கொடுக்கணும். ஐயோ, ராத்திரியில ஒரு கேப் இருக்கே, பெரிய கேப். அதை விட்டுட்டியே, அதான ரொம்ப முக்கியம். அதுல என்ன பண்ண போறேன்னு சொல்லுமா? சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஐயோ, எப்படி வளர்த்திருக்காங்க. ராத்திரில உள்ள கை காலமுக்கு தூங்க வச்சிடுவேன். தெரியுமா இந்த ஏரியா பிஸ்தா தொர வீடு தானா? சொர வீடு இதுதான். நீ சொல்ற பிஸ்தா முந்திரி எல்லாம் இல்ல. நீ யாரு? நான் யாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது தொர வீடு தானா? சொர வீடு இதுதான். அவன் என் புள்ளதான். சொர இருக்கா நாவா? மரியாதை மரியாதை. பாரு, நீ யாருங்கறத சொல்லு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். என்னையா யார் என்று கேட்கிறாய்? வங்க கடலோரம் திங்கமென சங்க தமிழ் முழங்கும் தங்க தமிழ் மக இந்த தமிழரசி. ஓஹோ, ஏண்டி அந்த கவரிங் விளைவுக்காரி நீதானா?